போகிறார்கள்? இப்படிப்பட்ட காரியத்தை நான் கண்டதினாலேயே சொல்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் கொடுமை செய்வதை விட்டுவிட்டு மனம் திரும்பி அன்பு செலுத்துவது அவசியம். யாரை நாம் கொடுமைப்படுத்தினாலும் ஆண்டவர் நம்மை வெறுப்பார். வசனம் 6. துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வர்ஷிக்க பண்ணுவார். அக்கினியும் கந்தகமும் கடும் கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. துன்மார்க்கர் கண்ணிகளில் விழுவார்கள். அவர்கள் பங்கு எதுவாக இருக்குமாம்? கந்தகம், அக்கினி, கோடை வெயில், இம்மூன்றும் மனுஷர்கள் விரும்ப கூடாதது. மூன்றும் மனிதனை அழித்துவிடும். இதுதான் துன்மார்க்கனுக்கு கிடைக்கக்கூடிய பங்கு. வசனம் 7. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. கர்த்தர் மகா நீதிபரர். யோபு 37:23. நீதியின் மேல் பிரியப்படுகிறார். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். நாமும் நீதியின்படி வாழவே அவர் விரும்புகிறார். அவருடைய முகம் செம்மையானவர்களை நோக்கி இருக்கிறதாம். உபாகமம் 12:28. தேவன், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதினால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் கவனித்து கேள் என்று கூறினார். செம்மையாய் வாழ வேண்டும். அவர் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்ய வேண்டுமா? அப்படி செய்வது அவர் சொன்னதின்படி வாழ்வது. ஏனெனில் மனிதர்களுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் பல உண்டு. அவர்கள் சுய சித்தத்தின்படி தன் மாம்சத்தின்படி வாழ்வார்கள். நீதிமொழிகள் 16:5. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியுண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கூறினார், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். மத்தேயு 7:13-14 என்று ஏழுவர்களுக்கு இவனுக்கு பிரவேசிக்க வாசகராய் வழிகிற வழிபடி வாழ்வார்கள்.